எங்கடா பாரு போ. அங்க யாராவது இருக்காங்க? அங்க யாரும் இல்ல. பேக் உங்களுக்கு தானே? எடுத்து சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு. வா வா. டேய் இது நம்பர் லாக்டா. என் போனை காணோம். போன் என்னோட போன் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம். என்னடா லேடிஸ் ஹாஸ்டலோட விளம்பரமா? என்னது? ஒருத்தன் நல்ல இஸ்திரி போட்டிருக்கான் பாரு. டேய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, வா. மச்சான் இன்னும் அவளை காணோம்டா. ப்ரோ ஒரு டிக்கெட் வாங்கிங்க. ஒன்னே ஒன்று. வேண்டாம் ப்ரோ கவர்மெண்ட் டிக்கெட் அடிக்கும், வாங்குங்க. வேண்டாம், நான் சும்மா தான் இருக்கேன், அவங்க கிட்ட கொடுங்க. போங்க ப்ரோ. ஒரு டிக்கெட் வாங்கிங்களே, கவர்மெண்ட்டோட. வேண்டாம் ப்ரோ, அடிக்கும். கண்டிப்பாக அடிக்காது, கிளம்பு. இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு வச்சுக்கோ, உனக்கு அடிதான் கிடைக்கும். காலையிலே நம்ம உசுரை வாங்குறதுக்குனே வரானுங்க. இன்னைக்கு டியூட்டி முடிச்சிருச்சுல்ல, போலவா. நான் கிளம்புறேன். ஆமா, ஏன் லேட்டு? ரோனி என்னத்தடா சொல்றது? இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டொமக் கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. அதான் திருப்பி வீட்டுக்கு போய் முடிச்சுட்டு வரேன், அதான் லேட் ஆனேன். அது ஏன் இங்கெல்லாம் டாய்லெட் இல்லையா? எனக்கு இங்கே போனால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. என்னடா நீ சொல்கிறேன்? ரோனி, இன்னும் என்னோட ரிஸ்கில் தான் அந்த லோனை உனக்கு எடுத்து கொடுத்தது. அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு கட்டுறா. சேர்மா நேற்று கூட அதை பற்றி கேட்டாங்க. டேய், என் கல்யாணம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் உன் லோனு எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன். கொஞ்சம் பொறுமையாடுறா. சரி. குட் மார்னிங் சார். இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தானே மெயின்டைன் பண்ணுறீங்க?
இப்போ இந்த அது 20,000 அன்லோடிங் கொடுத்தோம் சார். இது நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சரியா? ஓகே சார். ம். சூப்பராக இருக்கு. ரோனி, நான் அது எப்போ மென்ஷன் பண்ணிட்டேன். என்ன மென்ஷன் பண்ணீங்க? அதில் சார் நான் நம்ம கிளைண்ட்டை பற்றி சொன்னேன். எந்த ஒரு பேங்கும் தராத ஒரு ஆஃபர் தான் நம்ம பேங்க் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் சாரோட ஒரு பல்க் அமௌண்ட் இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லாம நிறைய ஆஃபருங்க. எந்த மாதிரியெல்லாம் ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க? பட்டாயா, தாய்லாந்து, மசாஜ் எப்படி இருக்குன்னு தெரியுமா சார்? கேட்கும் போது ஜிவ்வுன்னு இருக்கு. ஓகேவா? எனக்கு அவ்வளோ ஜிவனெல்லாம் இல்லை. இல்லையா? நான் யோசிக்கிற மாதிரி அவரும் யோசிக்கணும்ல. என்னோட நார்மல் கிடையாதுல்ல, அவரோட நார்மல். செல்லம் சொல்லு. பிஸியா ரோனி? பிஸியானு கேட்டா செம்ம பிஸி. பரவாயில்ல, நீ சொல்லு. கல்யாணம் முடிஞ்சாலும் நீ ரொம்ப பிஸியா இருப்பேல்ல. அப்புறம் நாளான்னைக்கு உள்ள ப்ரோக்ராமை ஞாபகப்படுத்த தான் நான் கூப்பிட்டேன். அது பின்ன ஆன்சி, அதை நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம். நான் மறக்க மாட்டேன், கண்டிப்பா வந்துடுவேன். ஒரு நிமிஷம், கிளைண்ட் கூப்பிடுறாரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி. கல்யாணி, உன் வீட்டுக்கார எப்போ போறாரு? 10ஆம் தேதியா? அது போதும், நானும் அன்னைக்கு தான் ஃப்ரீயாவேன். அப்போ நம்ம 2 பேருக்கும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அது செட் ஆச்சு. இப்போ எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலி இந்த வண்டிக்கு என்ன விலை? 25 lakhs. 25 lakhs இந்த வண்டிக்கு அதிகம் தானே? நோ. கொஞ்சம் குறைக்கலாம்ல? Sorry. சும்மா கேட்டேன். Anyway, both of three looks very pretty. Okay, bye. Bye. அவனை பார்க்காத, வந்துரு. இதை எடுத்துக்கிறீங்களா? இல்லை இதை எடுத்துக்கிறீங்களா சார்? ஃப்ரெஷ்ஷாக இது. இந்த மீன் எடுத்துக்கிறீங்களா? அப்படின்னா எடு. இது ஓகேவா? கட் பண்ணி தரதா சார்? இல்லை வேணாம், பொண்டாட்டி இருக்காங்க வீட்டில். வீட்டில் நல்ல சம்சாரம் இருந்தா அப்போ நான் கட் பண்ணி தரேன் சார். இந்த ஐலா இருக்கு, சுதும்பு இருக்கு, வாழை இருக்கு, நல்லது வேணும். கம்மி விலையில தான் வரும். இங்க வாங்க சார், இங்க வாங்க. நல்ல மீனா இருக்கு, கம்மி ரேட்ல தான் பண்ணி தரேன். வாங்க வாங்க, இந்த சைடு வாங்க. ஐல இருக்கு, மத்தி இருக்கு. இந்த பக்கம் வாங்க. பொடி யாரா கூட இருக்கு சார். போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், நீங்க பார்த்துட்டு எந்த மீன் வேணும்னு சொல்லுங்க. கூகுள் பே பண்ணா போதும். நல்லா பாருங்க, இது இன்னைக்கு வேண்டாம். இந்த யாராவும் சேர்த்து வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க, கொடுத்துருங்க. இந்த மீன் எடுத்துக்கோங்க. கொடுக்குறேன் நான். வாங்க சார். அப்புறம் நாளைக்கு வந்து வாங்குவீங்க. சாருக்கு எந்த மீன் வேணும்? நான் என்ன கேட்டாலும் தருவியா? இருந்துச்சுன்னா தரப்போறேன். இருக்குதுன்னா தந்துதான் ஆகணும். இங்க நின்று வழியாம மீன் வேணா வாங்கிட்டு போங்க. நான் கேட்குற மீனெல்லாம் இந்த கடையில் இல்லையே. இங்க பாருங்க சார், தேவையில்லாம இங்க பேசிட்டு நிக்க வேணாம். என்கிட்ட இல்லாதது ஒரே ஒரு மீன் தான், திமிங்கலம் தான். உனக்கு மீனை பற்றி தெரியலனா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த கடலில் எவ்வளோ மீன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த கடற்கரை வாழ்ற எங்களை விட கார்ல வர உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா? தெரியும்னா? அப்பனா சார், நான் சொல்ற எல்லா மீனையும் நீங்க சொல்லுவீங்களா? முடியுமா? நீ சொல்றதோட அதிகமா நான் சொல்றேன். மரியக்கா, சாந்தியக்கா, இந்த சாரு மீன் பேரெல்லாம் சொல்லி விளையாட வந்திருக்காரு, அதுவும் நம்ம கிட்ட. ஜெயிச்சுட்டா என்ன கொடுப்பேன்னு கேளு லில்லி. என்ன கொடுப்பீங்க? 2000 ரூபாய். நான் ஜெயிச்சேன்னா எனக்கு நீ இந்த வஞ்சர மீனை ஃப்ரீயா கொடுக்கணும். சம்மதம். ஸ்டார்ட் பண்ணலாம். அயல, மத்தி, ஆவோலி, நெத்திலி, காணங்கத்தை, வஞ்சரம், கோலா. நெத்திலி, சீலா, கொடுவா, கெளுத்தி, கனவா, வேளா, சங்கரா, காக்கசி, ஐரா. செம்மீன், திருக்கை, பால் திருக்கை, கடம்பா, கட்லா, பாறை, லோகு, ஜீரா, ஜிலேபி, வவ்வால், கெளுத்தி, சங்கரா, கொடுவா, விலங்கு, கெண்டை. வஞ்சரா, மத்தி, கிழங்கா, பாறை, நவரா, ஐரா, பால் சொரா, கவளா, வெள்ளிக்கெண்டை, ரோகு, காளா, நாக்கு, ஓங்கில், வவ்வா, கரிமீன், ஆரப்பாறை, வரிப்பாறை, கண்ணாடி பாறை, உள்ளம், சொராமுஞ்சி பாறை, கண்டாங்கி பாறை, வாயம்பாறை, மாதவி, கடல் பூமீன், சூர மீன், புளிக்கெண்டை, கொக்கி, இறாலு, விராலு, முரலு, பறவைக்கோளா, கோழி மீன், காரப்பொடி, கருப்பு ஒவ்வாலு, கருந்திருக்க, கிழங்கா, குருவி திருக்கா.
அம்மா டீ. வேணாம். யோ இவாயா என்னாச்சு சார்? யாருடா இங்க டைரக்டர் கிரீஷ்? தோ அங்கே உட்காந்துருக்காங்க, அவர் தான். இதெல்லாம் ஒரு டைலாக். அவன் தானா? ஆமாம் சார். இது நல்லா இருக்கு சார், ஆ? நான் எஸ்ஐ ஜெயதேவன் புருஷோத்தமன் சார் சொல்லி வந்திருக்கேன். அது நீதானா? காஸ்டியூம் இருக்குல்ல? சொல்லியிருக்கேன் சார். இவர் கொடு. சார் அந்த காஸ்டியூம் வண்டி பக்கத்தில் போங்க, அங்கே காஸ்டியூம் ரெடியாக இருக்கு. எங்க? அங்கே. அங்கே தான், அங்கே தான். அப்படியே ஜூம் போனா சூப்பரா இருக்கும். சார் ஒரு சந்தேகம். சொல்லியா சொல்ல. நான் என்னோட கேரக்டருக்காக ஒரு விக் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை நான் வைக்கலாமா? இது எங்கேயாவது யூஸ் ஆகுமா? சார் அதெல்லாம் வேணாம் சார். சார் அங்கே போங்க சார், காஸ்டியூம் அங்கே இருக்கு சார். ஐயோ ரவி, இவன்லாம் எங்கிருந்து வந்தான்? எல்லாம் ஒரு போலீஸு. இங்கிருந்து எடுத்தா போதும், கன்ஃபியூஸ் வேண்டாம், இதே போதும். சார் நான் என்ன பண்ணணும்னு சொன்னா? ஏய் ரவி, வாங்க. 2 பேரும் ஒரே டைம்ல இருக்கணும்ல? வணக்கம் சார். நீ மொபைல் அங்கே கொடு. இங்கே பாரு, இப்போ நீ என்ன பண்ற? இவர் வந்து டீ கடைக்காரர், டீ கொடுக்குறாரு, அதை நீ வாங்கி சாப்பிட்ற. சார் இவர் அங்கேருந்து வருவாரா இல்லை இங்கே இருந்தா? இரியா, அவனை நான் கூப்பிட்டேன், வந்துட்டான். அவன் இங்கே வந்து நின்று உங்கள்கிட்ட டீ கேட்குறான். நான் சொல்கிறத பண்ண போதும். இப்போ இருப்பா, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. அப்போ நம்ம ஒரு மிட் ஷாட் ட்ரை பண்ணலாம். எப்போ கேமரா ரெடியா? ரெடி. சார் நான் இப்போ டீ கொடுப்பேன்ல, அப்போ என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறது? உனக்கு எத்தனை எக்ஸ்பிரஷன் தெரியும்? நவரசத்தில் 7 இருக்கு, அது தெரியுமா உனக்கு? இல்லை. ஆக்ஷன். ஒரு டீ. Cut it. குட். இப்போ இந்த ஷாட் முடிஞ்சது. சரி சார், நல்லா பண்ணியா. இப்போ அடுத்த ஷாட் என்னன்னா, நம்ம என்ன பண்றோம்? சும்மா இருயா, வேலை செய்ய விடு. சார் இன்னும் எத்தனை சீன் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நான் டியூட்டிக்கு போவேன்ல சார். சார் சார் அதுன்னு சொல்கிறேன். உன்னோட வாழ்க்கையில பெரிய சீன் தான் இப்போ எடுத்து முடிச்சது. சொன்னாலும் புரியறது இல்லை. இவன் எல்லாம் யார்? சாரி சார். ஐயோ ரவி, பொசிஷன்ல நிப்பாட்டு. வண்டி எடு. சார் நடிப்பை பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீ சொல்றது எனக்கு புரியுது. அங்க ஸ்டேஷன்ல யார் பாராவா நிக்கிறது? அனீஷ் தான் சார். அவனுக்கு கவனம் கொஞ்சம் கம்மி இல்லை? ஆமாம் சார், கொஞ்சம் கவனம் குறவு. அப்போ இன்னில இருந்து நீ அங்க நில்லு. நீ தான் ரொம்ப கெட்டிக்காரன்ல சார். ஏய், நீ நேரா பார்த்து வண்டி ஓட்டுறா. கரவேட்டி கட்டின்னு எங்கண்ண வந்தா, கடசாத்தி குந்தின்னு ஒரு ஃபுல்ல கொண்டா. தக 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 துந்த தக தகதா, துந்த தக 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 துந்த தக தகதா. கரவேட்டி கட்டின்னு எங்கண்ண வந்தா, கடசாத்தி குந்தின்னு ஒரு ஃபுல்ல கொண்டா. அண்ணனை பார்க்காத பொண்ணொன்னும் இல்ல, மோதி நீ பாருடா ஆண் புலிடா. துந்த தக 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 துந்த தக தகதா, துந்த தக 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 துந்த தக தகதா. பல ஃபுல்ல போட்டாலும் பத்த கை விழுந்தாலும் எங்கண்ண அடுத்த ஃபுல்லோ பண்ணும். பல ஃபுல்ல போட்டாலும் பத்த கை விழுந்தாலும் எங்கண்ண அடுத்த ஃபுல்லோ பண்ணா. துந்த தக 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 துந்த தக தகதா, துந்த தக 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 துந்த தக தகதா. பல பொண்ண பல ஆளு பல ஃபுல்லு பார்த்தாலும் உள்ளுக்குள்ள குழந்த ஒளிஞ்சிருக்கும். அண்ணா என்னடா இந்த மீனுக்கு 3000 ரூபா ஆகுமா? அட போடா, யாருக்குடா தெரியும் இந்த மீன் 300 ரூபாயா இல்லை 3000 ரூபாயான்னு? என்ன விலைன்னு அவருக்கு தானே தெரியும். இந்த மகேஷுக்கு தான் கல்யாணம்னு சொன்னேன்னு ஆறுனேன். ஆமாங்கண்ணா, வர 10ஆம் தேதி. உன்னை பொண்ணு அனுபவம் இருக்கா?
மகேஷ், உனக்கு ஓசோவை யாருன்னு தெரியுமா? கோபாலண்ணா, என்னடா இந்த ஓஷ்கோயும் கல்யாணம் என்ன சம்பந்தம்? ஷக்கீலாவுக்கும் கல்யாணத்துக்கு என்னடா சம்மந்தம்? அதே மாதிரி தான் ஓஷோவுக்கும் கல்யாணத்துக்கும். கலவி அதை ருசிச்சவனுக்கு இனிப்பா இருக்கும், அது தெரியாதவனுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கும். புரியுதா? உனக்கு இன்னைக்கு கிடைக்கும். மகேஷுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப விடு. செக்ஸு பந்தமாகும் போது மனசு அது அதிகமாக எதிர்பார்க்கும். அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம மனசு ஃப்ரீயாக ஆயிரும். கலவி தியானம் மாதிரி அமைதியான ஒரு போதையா இருக்கும். இல்லப்பா, இன்னைக்கு மீனெல்லாம் வாங்கல. அப்புறம் உங்க வீட்ல என்ன குழம்பு சொல்லுங்க. அப்படியா? கல்யாணம் இருக்கா? சோபனா, சாப்பாடு எடுத்து வை. கல்யாணம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டான்ல. அவனோட படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? போன வாட்டி பசங்க அங்கே போகும்போது ஃபோட்டோஸ் வீடியோலாம் அனுப்புனாங்க. அதில் தான் பார்த்தேன். அது இல்லாமல் வேற என்ன பண்ணுறது? எவ்வளோ நாளாச்சு அந்த பொண்ணு ஊருக்கு வந்து? எப்போ பாரு பாவக்காய் வத்தலும் தக்காளி குழம்பும் தான். ஆமாம், இங்கே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும்ல. நானும் வரேன்ப்பா, அடுத்த வாரம் வரேன்ப்பா. ஆ, அப்புறம் நம்ம அங்கே வந்து மீட் பண்ணலாம். ஆ சரி. உங்கள் நடிப்பு நல்லா இருந்துச்சு. ஒன்று டீ கடைக்காரன், இல்லைன்னா பிச்சைக்காரன், இல்லைன்னா இந்த யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரன். வேற இல்லாம எந்த வேஷம் உங்களுக்கு கொடுப்பாங்க? அப்படி கிடைச்சா கூட இந்த மூஞ்சில் என்னதான் வரும்? உங்களெல்லாம் நடிக்க கூப்பிடுறாங்களா, அவங்கள அடிக்கணும். முதல்ல கிடைச்ச வேலையை ஒழுங்கா பண்றதுக்கு பாருங்க. அப்பா சர்வீஸ்ல இருந்தனால தான் இந்த வேலைனால கிடைச்சது, இல்லைன்னா அதுவும் கோவிந்தா தான். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வரும்போது அந்த புரோக்கர் நாய் சொன்ன டயலாக்கு, சென்னையில ஒரு எஸ்ஐன்னா யாரு நிறைய நிறைய சம்பாதிக்கலான்னு சம்பாரிச்சு கிழிச்சிட்டாலும் துரு பிடிச்ச துப்பாக்கியை கூட துடைக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல. இதுல போலீஸ். அம்மா எனக்கும் சாப்பாடு. எடுத்துட்டு வரேன். அப்பா தாத்தா இறந்தனால தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிச்சா? நீங்க செத்தா இந்த வேலை எனக்கு கிடைக்குமா? கிடைச்சிரும். இப்படியே போயிட்டு இருந்தா நீ எஸ்ஐ ஆயிடுவ, நான் சீக்கிரம் ஜெயிலுக்கும் போயிடுவேன். ஸ்டாப். ஹலோ, மிஸ்டர் கொரியோகோஸ் தானே? ஆமாம். நான் குண்டனூர் ஸ்டேஷனோட எஸ்ஐ பேசுகிறேன். என்னாச்சு? நீங்கள் ஒரு கன் லைசன்ஸுக்காக கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாம், கொடுத்துருந்தேன். ஒரு வாட்டி நேரில் வர வேண்டியது இருக்கும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. வர முடியுமா? இப்போ நான் ஃப்ரீயாக இல்லையே. என்னோட விளம்பர கம்பெனிக்காக நான் மாடல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் ஆடிஷன். ஜானி மேட்ரிமனியோட ஆட் பண்ணுறது என்னோட கம்பெனி தான், அதோட ஆடிஷன் தான். ஓகே சார். நாம் நைட்டு செராட்டானில் பார்க்கலாம். ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். ஷெர்டனுக்கு வந்துடுறேன். ஸ்டார்ட். என்ன கொக்கு நடக்கிற மாதிரி இருக்கு? கடவுளே. ஒன்று கூட 10 பைசாவுக்கு தராது போலையே. தேவையில்லாமல் என் காசை செலவு பண்ணிட்டியே. டைரக்டர், இதான் நான் தேடிக்கிட்டு இருந்த முத்து. ஐயா, இதுவா சார்? அப்போ நம்ம கான்செப்டை தூக்கி குப்பையில் போடு. குண்டா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கியூட்டான ஒரு பையன், அதுதான் நம்மளோட கான்செப்ட்.
ஆமாடி, அவ வரேனாளா? ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சார் பாரு. Hi, Nancy Rango. Welcome to Chennai. Nice to meet you. Thank you. How are you guys? Fine. What about you? I am fine, very fine. Okay, carry on. Okay, bye bye. bye. Bye bye. Take care. சார் இன்னும் இளமையாவே இருக்கார்ல? எஸ்ஐ ஜெயதேவன். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? எங்க வீடு? வீடு வந்து தாம்பரம். இப்போ கொஞ்ச நாளா இங்கே தான் இருக்கேன். அப்போ நம்ம துப்பாக்கி லைசன்ஸுக்காக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படுது? இல்லை நான் அதோட என்கொயரிக்கு வந்ததாக இருந்தாலும் சொல்லுங்க. எனக்கு சினிமாவில் ரொம்ப நாளாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை. சார் கொஞ்சம் மனசு வச்சா. அவ்வளோதானா? எனக்கு உங்களை பார்க்கும்போதே தோணுச்சு நீங்கள் ஒரு நல்ல நடிகன் ஆவீங்கன்னு. நம்ம இந்த மாதிரி விஷயத்த இங்கே உட்காந்து பேச வேண்டாம், மேலே உட்காந்து பேசலாமா? மேலேயா? வா. கொஞ்சம் பொறுமை. இது எந்த இடம்? முதல்ல வண்டியில இருந்து இறங்கு. சரி சரி. அட இந்த நேரத்தில் ஃபோனு. ஹலோ சார், பைக் இங்கே பார்க் பண்ண முடியாது சார். வேலட் பார்க்கிங் மேன். சார் எடுத்துட்டு போங்க சார். ஓகே. நீ அப்படி யாரை பார்க்க தான் போற? ஏற்கனவே வாழ்க்கையில் நீ தோத்தவன். அப்படி ரீயூனியனுக்கு போய் நீ என்ன தான் பண்ண போற? இப்போ யார் அந்த ரீயூனியனுக்கு போறா? அப்புறம் நான் கேத்ரினை பார்க்க போறேன். இன்னைக்கு என் லவ் சொல்ல போறேன். ஆமாம் கிழிச்ச. முதல்ல நடக்கிற காரியத்தை பேசுடா. நானும் இதே மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் சென்னையில் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? இந்த பொண்ணு இருக்குமா? அதுக்கு தானே அந்த பிளானு. சினிமா நடிகை சோபனாவோட பேர் இருக்க ஒரே காரணத்தினால நான் அவளை கட்டினேன். ஆனால் என் பொண்டாட்டி சரியில்லை சார். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்னோட திறமை அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. அவள் சம்மதிக்காததுனால தான் பாகுபலி ஆடிஷனுக்கு கூட நான் போகலை. அதுக்கு போயிருந்து அது கிடச்சிருந்தா கூட அந்த பெல்லால தேவை பின்னாடி ஒரு குச்சியை பிடிச்சிட்டு கௌரவமாக நின்று இருப்பேன். அவள் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சார். அதுதான் ஒரு வெரி சேடிஸ்ட். நான் காசு எதுவும் எடுத்துட்டு வரல ரோனி. காசு இல்லாம எனக்கு எப்படிடா உட்காருது? நீ முதல்ல இங்கே உட்காரு. அப்புறம் பொருளை எடுத்து இதான பிரச்சனை. இது தொடச்சா போதும்ல. அப்புறம் இதை எடுத்து கூலா வேஸ்ட். இந்த பார்லக்கு எவனோ குடிச்ச கிளாஸ் எல்லாம் வாயில வச்சு எப்படிதான் குடிக்கிறது? அப்புறம் நீ கல்யாணம் பண்ண எப்போ லிப் லாக் பண்ணுவ? ஹாய், தேங்க்யூ. உனக்கு என்ன வேணும்? ரோனி, நீ என்ன பாத்தியா? இதான ஜானி வாக்கர். அது இல்லடா, அந்த பக்கத்துல இருக்கிற வெள்ளை ஷர்ட் பாரு. எங்க? தோ அவருதான். செம்ம பெரிய பார்ட்டிடா அது. அவரு கூட எப்படியா சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா செம்ம காசு பார்க்கலாம்டா. நிறைய ஃபண்ட் கிடைக்குமா? காசெல்லாம் சம்பாதிக்கலாம், ஆனா நீ கன்வின்ஸ் பண்ணா பத்தாது. அந்த விஷயத்துல அவ உனக்கு அப்ப. ஓ அப்படியா? அப்ப நடந்துரும். டிபெண்ட்ஸ். டிபெண்ட்ஸ். ஆஹா, ஏய் என்னடாண்டா இது? ரோஸ் பண்ணி தூக்குது. அவளை காணும்டா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு பயமா இல்லைன்னு பார்ப்போம். ஏய் முன்ன மாதிரி இல்லடா, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்காங்க. என்ன இப்பெல்லாம் ஆளே காணும்? ஹாய், செமையா இருக்கா இல்லடா? டேய் ஈரா மச்சான் வரேன். ஏய் மச்சான் ஜெரி, எப்படா இருக்கிற? ரொம்ப நாள் ஆச்சுடா பார்த்து. என்னடா மச்சான், எங்க தான்டா போயிருந்த? இங்கே தாண்டா இருக்கேன். யார் இவர் சாரு? என் கூட ஒர்க் பண்ணுறாரு ஃப்ரெண்டு. ப்ரோ, ஐ எம் பாலு. இவன் பேரில் நான் சரக்கடிக்கு வந்திருக்கேன். சரக்கு எங்கே இருக்கு? தோ ஒரு டவுட் கேட்பேன். அந்த பையன் எங்க பாடுறானா இல்லை அழுகுறானா? அழுகுறான். அதான் நான் பார்த்தேன். ஏய் கிளம்புடா, கோழி விட்டது போதும். மச்சான், அப்புறம் உனக்கு எதுவும் காம்ப்ளெக்ஸ் எதுவும் கிடையாதுல்ல? எதுக்கு காம்ப்ளெக்ஸு? இல்லை, உன்னால் எதுவும் பண்ண முடியலன்ற காம்ப்ளெக்ஸ்லாம் வேணாடா. சில்லாடுறா போடா நாயே. சரி. அப்பவே சொன்னல, நான் சொன்னது சரிதானே? சரி. நீ போய் பார்த்தா போதும், அவ எதுவும் சொல்ல மாட்டான். அவ சூப்பரா இருக்காடி. அவளை எனக்கும் தெரியும்டி.
அங்கே வந்து நம்ம 4 நாள் ட்ரிப்பு தான் போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது சூப்பராக இருக்கும்டி. அப்புறம் ஹாய் கேத்ரின். ஹாய். எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். ரேஷ்மா நீ சொல்லு, என் பிளானை பற்றி நீ என்ன நினைக்கிற? அது ஒரு நல்ல பிளான் தான். கரியருக்கு பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அதுதான் நல்லது. அப்படியா? கரெக்டாக சொன்னால் யூகே பெஸ்ட்டா இல்லை யூஎஸ்ஏவா? யூகே தான் பெஸ்ட்டு. யூகே தான்ல. ஆம்பளைங்க மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கான். இன்னொரு பேக்க ஊத்துப்பா. இந்த பாரு ஜெயதேவா, நீ கொஞ்சம் பொறுமையாவே இரு. அப்படியெல்லாம் பொறுத்துட்டு போக முடியாது சார். அவ என்னோட 10 வயசு சின்னவ தான் சார். சாருக்கு தெரியுமா, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்குள்ள அதெல்லாம் நடந்து. எனக்கும் வெளியில வேற எந்த விதமான செட்டப்பும் இல்லை சார். ஹலோ அலன், நீ எப்படி இருக்க? ஏதோ போகுது சார். இது வந்து ரோனி, நம்ம கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர். ஹலோ ரோனி. ஹாய், நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் மீட்டிங் யூ. இது ஜெயதேவன், குரோம்பேட்டை எஸ்ஐ தான். சார் என்ன இந்த ரோனிக்கு வந்து உங்களை கொஞ்சம் தனியாக பார்க்கணுமா? அதுக்கு என்ன, ஒய் நாட். பொதுவாகவே நான் ஆம்பளைகளுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு கொடுக்கறது இல்லை. அலன் சொல்கிறதுனால கொடுக்குறேன். தேங்க்யூ சார். ஓகே, அப்போ சரி, பார்க்கலாம். பார்க்கலாம். வரேன் சார். நான் கொஞ்சம் பர்சனல் விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஒரு ஸ்ட்ரோ. ஸ்ட்ரா? ஒரு ஸ்ட்ரோ வேணும் ரோனி. மன்னிக்கணும். ஹலோ சொல்லு. ரோனி, மறக்காம நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடு. எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படி சும்மா சும்மா கூப்பிட்டு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுதா? நான் அர்ஜென்ட் மீட்டிங்ல இருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன். ஆன்சி தானே அது? நாளைக்கு ப்ரீ மேரிட்டல் கவுன்சில் இருக்கு. அதை ஞாபகப்படுத்தா சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கா. கல்யாணம் எல்லாம் பக்கத்தில் வந்துச்சுல்ல, இனியாச்சும் இதெல்லாம் நிப்பாட்றா. எதுக்கு நமக்கு உங்க வேலி போடுறாங்க? அதனால தானே எகிரி குதிக்கிறோம். இந்த இது பாத்தியா? Are you sleeping baby? Are you alone? இப்படியெல்லாம் மெசேஜ் வந்தா நம்ம எல்லா வேலையும் தாண்டி குதிக்கத்தானே செய்வோம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு, சாரி மச்சா, யூ கேரி ஆன். ஃப்ராடுக்கு இவ்வளோ வசதியான அந்த பொண்ணு எப்படிடா உனக்கு கிடைச்சது? That's a long story. I will tell you. Once upon a time. நீயா? நானே தான். எனக்கு இந்த மாதிரி நல்ல வீட்டில் நல்ல பொண்ணு கிடைக்கும் நீ நினைக்கிறியா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு. இவ எப்படி இருக்கா? என்னோட ஆட்ல நடிக்க போற பொண்ணு தான். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. எனக்கும் இந்த மாதிரி பொண்ணுங்களோட சகவாசம் வேணும் சார். ஜெயதேவா, என்கொயரி ரிப்போர்ட்டை எனக்கு ஃபேவர் ஆக்கி கொடு. லைசன்ஸ் ஓகே ஆனதும் என் ஃப்ளாட்டுக்கு வா. உனக்கு வேண்டிய கிஃப்ட்டு அங்கே இருக்கும். சந்தோஷம் தானே? வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் தெரியுது. ஒரு பாட்டையாவது ஒழுங்கா பாடுறானு பாரு. டேய், இதை கப்புன்னு அடிச்சுட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட உன் லவ் சொல்றா. அவன் பாவம் தான் இல்ல? ஆமா, பாவம் தான். கேத்ரின், நான் சொன்னேன்ல. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். கேத்ரின், இப்போ ரொம்ப டைம் ஆச்சு. நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நீ இப்போ என்னோட வருவியே இல்லையா? நான் வரேன். டைம் ஆயிடுச்சுல, நானும் வண்டி எடுத்துட்டு வரல. நீ கிளம்புறியா? அப்புறம் நான் போயிட்டு வரேன். ஓகே, சரி. அப்ப நாளைக்கு பாப்போம். நான் வரேன். பை பை. சரி, அப்ப பாப்போமா? நான் வர்றேன். பாய்.
ஏண்டா ஜெரி என் யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிரு, மறக்காம ஷேர் பண்ணிரு. போட மாட்டேன் இதுல ஜெரி வேறையா? ஏன்டா இவனை சாகடிக்க எவனுமே இல்லையா? ஆ? நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும் இந்த திருநாட்டில். நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும் இந்த திருநாட்டில். நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும் இந்த திருநாட்டில். நான் ட்ரா பண்ணவா? இல்ல வேணாம், அதெல்லாம் பரவாயில்ல. வரலையா? நமக்கு இருப்பது ஒரு லைஃப், இருக்கும் வரைக்கும் கூத்தாடு, கவலை மறந்து நீ கூத்தாடிட கூத்தாடிட. அத்தனை கூனி ஆசைப்படு. ஓ மாமா மாமா, நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும் இந்த திருநாட்டில். நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும் இந்த திருநாட்டில். பூவின் வாசம் மட்டும் ஏனோ பூந்தோட்டம் தேடி நீயோடு. மோகம் வரும் இந்த உலகம் வர்ணங்கள் தீட்டிடும் தினமும். சிறைகள் உடைத்து வெளியேறி வாடா, கடல்கள் தாண்டியும் பறந்து நீ போடா. படிகள் ஏறு நீ, தடைகள் தாண்டு நீ, கவலை மறந்திடு நொடி நொடியா. நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும் இந்த திருநாட்டில். நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும் இந்த திருநாட்டில். நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும் இந்த திருநாட்டில். நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும் இந்த திருநாட்டில். யார் நீ? நீ யாரு? நீ யாரு? மரியம்மா, ம் எந்திரிச்சிட்டியா? காலையில சாப்பிட என்ன இருக்கு? தோசை. சட்னி வேணும்னா தேங்காய் உரிக்கணும். சட்னிக்கு தேங்காய் வேணும்ல? ஆமாம். ஆ? ம் எத்தனை வேணும்? ஒன்று போதுமா? ம். இல்லைன்னா சாம்பார் ஆக்கிடலாமா? ம் சாம்பார் கேட்குதா? ம். அப்போ சாம்பார் பண்ணிடலாம். நல்ல வேலை புரிஞ்சுது. ம்.
குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ் சொல்லுங்க. என்ன பண்ற? நான் எந்திரிச்சு துணிலாம் துவைச்சு போட்டேன். ஆஹா, அப்புறம்? அப்போ அம்மா சொன்னாங்க சட்னிக்கு தேங்காய் இல்லைன்னு. அப்போ நான் தேங்காய் உரிச்சு கொடுத்தேன். நான் கால் பண்ணது இன்னைக்கு 12 மணிக்கு தானே கவுன்சிலிங். 11:30க்கெல்லாம் ரோனி சர்ச்சுக்கு வந்துடு. ஓ 9. நான் ஒரு 11:15 அங்கே இருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் உன்னை பார்க்கறதுக்காக எங்கள் அங்கிள் வராங்க. கல்ஃப்ல இருந்து வந்ததே அதுக்கு தான். கடவுளை நினச்சி டைமுக்கு வராமல் என்னை அசிங்கப்படுத்திடாத. நான் உனக்கு கேவலப்படுத்துவேடா. ஓகே. இதை பாருங்கம்மா, அப்போ தோசையும் சாம்பாரும். எனக்கு சீக்கிரம் வெளியே போகணும். டேய், ஆ அந்த பொண்ணை நீ ஏமாத்த நினைக்கிறியா? அம்மா நீங்களே இப்படி சொல்லலாமா? ஏமாத்துறதுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். நீ இப்ப அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தல, அது மாதிரி பல பெண்களுக்கு நைட் நேரம் கொடுக்கறத நான் பாத்துக்கிட்டு தானே கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். அதனால கேட்டேன். என்னம்மா இப்படி பண்றீங்க? அடுத்தவங்க ரகசியத்துல இப்படி தலையிடுறீங்களேம்மா. என் டீ எடுத்து கொடுங்க. ஐயே இந்த குரியாக்கோ சாரோட வீடு. அது குரியாக்கோ சார். எந்த ஃப்ளாட்டு? அது E191. ஓப்பன் பண்ணுங்க. தேங்க்யூ. யாரு? யாரா? ரோனி. ரோனி. அம்மா நீ யாரு? நீங்க யாரு? டேய் பாலு. டேய், நான் முடிவு எடுத்துட்டேன்டா. அந்த லூசு பொண்ணு பின்னாடி சுத்துறத நிப்பாட்டிட்டேன்டா. என்னது? என் மச்சான் மாதிரி லைஃபை நானும் நல்லா என்ஜாய் பண்ண போறேன்டா. நோ கமிட்மெண்ட், ஒன்லி என்ஜாய்மெண்ட். இப்போதானே நீ என் ஃப்ரெண்டு மாதிரி பேசியிருக்க. சும்மா இல்லைன்னா போயும் அந்த பொண்ணு பின்னாடி எவனாவது சுற்றுவானே என்ன? டேய், அது மட்டும் வேணாம். குட் மார்னிங். மார்னிங். லிஸ்ட் எங்க? ஏய் மச்சா, என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் யாருன்னு பாரு. சாண்ட்ரா ஜேக்கப். இன்னைக்கு என்னோட டைம் மச்சா. எங்க உனக்கு யாருன்னு பார்ப்போம். குரியாக்கோஸ். ஏதாவது கிழட்டு பீஸா இருக்கும், போய் பார்த்துட்டு வா. அப்போ நான் சாண்ட்ரா ஜாக்கப் வீட்டுக்கு நான் போகட்டா? ஏய், நேற்று வரைக்கும் நீ அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்த. இதெல்லாம் உனக்கு வேலைக்கே ஆகாது, ஒத்து வராது, கிளம்பு. இப்போ என்னன்னா நான் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். என் மனசில் கேத்ரின் இல்லவே இல்லைடா. வேண்டாம், நீ குரியாக்கோஸ் வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணுப்போ. ஹேவ் அ நைஸ் டே. எதுக்கு? அது நான் எனக்கே சொல்லிக்கிட்டது. ஹேவ் அ நைஸ் டே பாலு. பாய் மாரி. மாரியா? பாய். வேற லிஸ்ட் இருக்கா? இல்ல. இல்லையா? பாய். நீங்களாம் யாரு? இது எஸ்சி சார் தானே? போலீஸா? குரோம்பேட் ஸ்டேஷன்ல. இல்ல, நீங்க யாரு? முட்டி வளர்ந்துருக்கு சார். சார் சார் யாரா நீங்க? சார் எஸ்சி தானே? குரோம்பேட் ஸ்டேஷன்ல. இன்னைக்கு எங்க போறீங்க? இன்னைக்கு என்ன வேஷம்? மீன்காரனா இல்ல பிச்சைக்காரனா? அது லைசென்ஸ் கிடைச்சிருச்சு. லைசென்ஸா? என்னோட ஃப்ரெண்டோட லைசென்ஸ். அது யாருன்னு உனக்கு தெரியாது. என்ன வேலைனாலும் பரவாயில்ல, மத்தியானம் தனுஷ்க்கு வந்துடணும். தனிஷ்கா? அது எதுக்கு? தனுஷ்ல கோல்டன் சில்க் இருக்குல்ல? என்ன விஷயமா? நானும் என் பொண்ணு துணி எடுக்க போறோம். அடுத்த வாரம் வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நீங்க மறந்துட்டீங்களா? நீ ஒன்று பண்ணு. இந்தா, நீ போயிட்டு. நீங்க காசெல்லாம் கொடுத்து ஏமாத்த வேணாம். நீங்க வந்தாதான் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதனால கண்டிப்பா வரணும். நீ இந்த பர்ஸ் ஃபுல்லா எடுத்துட்டு போடி. நீங்க இந்த ஊரை ஏமாத்துற மாதிரிலாம் என்னெல்லாம் ஏமாத்த முடியாது. கண்டிப்பா வரணும். காசை கொடுத்து என்னையே ஏமாத்துறது. என்னைக்குதான் இங்க இருந்து விடிவு காலம் வருமோ? கடவுளே காப்பாத்துப்பா.
எங்கே சார் போகிறீங்க ஒன் யூனிஃபார்மில்? ஹோம் மினிஸ்டர் கிட்ட கொஞ்சம் காசு கடை வாங்க போகிறேன், வரியா? டேய், சிஏவோட பொண்ணு என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறேன்டா. நான் ரோனி. நான் சார் சொல்லி ஃப்ளாட்டுக்கு வந்தேன். வந்துருச்சு. எங்க இருக்கு? ஒன். ஓகே ஓகே. பெல். I don't want you to waste a moment. Bring your A game, come on and own it. Lost and found, you're a hound so thirsty. The smell of குரியாக்கோஸ் சார் இங்க இல்ல, வெளியே போயிருக்காங்க. என்ன இங்க வர சொல்லியிருந்தாரு காலையில். வர சொல்லியிருந்தாரு. ஓகே, ஒரு நிமிஷம். இது செட்டப்பு தான். சார், நான் இங்கே வந்துட்டேன். உள்ள வெயிட் பண்ணுமா சார்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார். ஓகே சார், என்ன உள்ள வெயிட் பண்ண சொன்னாரு. கிளைண்ட்ஸை டீல் பண்ணுறதுக்கு பேங்க்ல எனக்கு அப்புறம் தான் எல்லாரும். ஹனி, குரியாக்கோஸ் அவருக்கு என்ன உறவு முறை? நான் உங்களுக்கு யாரும் இல்லை. அப்போ அது ஓகே. இல்லை, உறவு முறை இல்லைன்னா நீங்கள் எப்படி இங்கே? நான் இப்படி தான் யாரும் இல்லாத ஃப்ளாட்டில் கூட வருவேன். அப்படி சொல்லு, டென்ஷனாக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பாஸாக தான் கேட்டேன். ஹனி ரொம்ப டிஃபென்சிவ்ல. இல்லை, நான் பயங்கர ஆஃபென்சிவ். கவுண்டர், ஐ லைக் இட். சார் கூப்பிட்டு தான் வந்தீங்களா? கூப்பிட்டாலும் வருவேன், கூப்பிடலனாலும் வருவேன். அப்போ நீ யாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் ஐ எம் நாட் அ கால் கேர்ள். இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லை. இல்லை, ஒரு நிமிஷம். இந்த நேரத்தில் இது வேறு. இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கிளைண்ட்டு தான், கிளைண்ட்டு. ஹாய் டியர்ஸ், அன்பை நாம தேடி போக வேண்டியது இல்லை. எதிர்பார்க்காமல் கிடைக்கும் பொழுது அதை நாம நல்லா அனுபவிக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் நாம சந்தோஷமா இருக்கணும். இதைத்தான் நானும் ஓசோவும் சொல்றது. இந்த செட்டப் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படிதானே? பிடிச்சிருக்கா?
நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? ம். எனக்கு இந்த குரியாக்கோஸ்லாம் தெரியாது. அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ம். கொஞ்சம் முன்னாடி குரியாக்கோஸ் வர கூடும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ம். நான் சும்மா போய் சொன்னேன். பொண்ணை பார்த்தப்போ அப்போ என்ஜாய் பண்ணலாமா? Oh, oh. குரியாக்கோஸ் சார் இல்லையா? இல்ல, இங்க இல்ல, வெளியே போயிருக்காங்க. மேம், நான் யூஸ்டு ப்ரீமியம் கார் ஷோரூம்லேருந்து வரேன். நான் சார் கிட்ட கொஞ்சம் என்னடா அது? என்னடா? டேய் பாலு, நான் ஒரு சூப்பரான ஃபிகரை பார்த்தேன்டா இங்க அந்த குரியாக்கோஸ் சார் வீட்டில். ஆஹா, அந்த பொண்ணுகிட்ட பேசுனியா? இல்லடா, பார்த்தா அந்த ஆளோட பொண்ணு மாதிரி தெரியுது. அந்த ஆள் இல்லைன்னு டக்குன்னு கதவு சாத்திட்டாடா. டேய், சார் என்ன அங்கே வெயிட் பண்ண சொன்னாங்கன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி திரும்பவும் போடா. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். அதெல்லாம் கேவலமா இருக்கும்டா. கேவலம்னா பேசாம நீ போய் பனகல் பார்க்ல உட்காரு. அங்க புதுசா 2 சிலை வச்சிருக்காங்க. நான் சாண்ட்ரா ஜேக்கப்பை போய் சிறப்பா பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் போனை விட சாமி. இங்க சாண்ட்ரா ஜேக்கப். ஆமா தம்பி, அது நான் தான். உங்ககிட்ட நான் சொன்னல சார் இல்லைன்னு. சாரா, அப்போ நீங்க ஒரு பொண்ணு இல்லையா? இல்ல. கீழே லாபில இருந்து சாருக்கு கால் பண்ணப்போ பாலு சொன்னா உள்ள வெயிட் பண்ணுன்னு. பாலுவா? இல்ல, அந்த குரியாக்கோஸ் சார். சார் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரே. நான் எதுக்கு மேம் போய் சொல்லணும்? சார் தான் அப்படி சொன்னாரு, உள்ள வந்து உட்காருன்னு. அப்படி சொன்னாரா? ம். அப்போ வா, உள்ள உட்கார். தேங்க்யூ. மேடம், கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஜூஸ் தரட்டுமா? பரவாயில்ல. ஆஸ்திரேலியால இருந்து பேரக்குட்டி வராங்க. அவன் ஓட்டி விளையாட ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும்ல, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். யாரு? கேர்ள் ஃப்ரெண்டா? சாண்ட்ரா, இந்த சீனியர் சிட்டிசன் டிஸ்கவுண்ட் ஸ்கீம் ஏதாவது இருக்கா? பைசா கம்மி பண்ணி வாங்குறதுக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு டிஸ்கவுண்ட் ஸ்கீம் இருக்கு.
இப்போ சொல்கிறேன். இது பென்ஸ், இது BMW. இனி எனக்கு தேவைப்படுறது ஓடி தான். ஓடிக்கு டிஸ்கவுண்ட் இருந்தா ஓகே. ஓடின்னு சொல்லும் போது ஓடுறீங்களே, ஐயோ டே, ஓடி போயிட்டானே, ஐயோ. இந்தா ஜூஸ் இதா இருந்தது. பயந்து போயிட்டேன். இந்த கிளாக் என்ன இப்படி? அது இங்க இருக்க ஒரு சின்ன செட்டப் தான். சார் இப்போ வருவாரு? நீங்க தானே சார் கிட்ட போன்ல பேசுனீங்க, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? எஸ் 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 கரெக்ட். மை நேம் இஸ் ஜெரி. உங்க பேர் என்ன? ஹனி. ஹனி, நைஸ் நேம். சாரோட ரிலேட்டிவா நீங்க? ஜெரிக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணுமா? இல்லை, நாங்கள் இங்கே ஷோரூமோட மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் உட்காருங்க, சார் வர வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருப்போம். என்ன பேச சொல்கிற? புதுசாக கார் வாங்க ஏதாவது பிளான் இருக்கா? உட்காருங்க. பிளான் இருக்கா? இப்போ அந்த மாதிரி ஏதோ பிளான் இல்லை. இல்லை, இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்ல சொல்லுவீங்க. ஒன் செகண்ட்ங்க. என்ன மச்சான், நம்ம காதலினுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குடா. ஃபோன் வீட்டா டே. நான் சொல்றது கேளு. எனக்கு இன்னொரு ஆள் செட் ஆயிடுச்சு. உனக்கு வேற வேலை இருந்தா பண்ற மாதிரி. என்னாச்சுடா? மார்க்கெட்டிங். இப்படி அஃபிஷியலாக இருக்க வேண்டாம், ஏதாச்சும் பேசிட்டு இருக்கலாமா? சார் வர வரைக்கும் நமக்குள்ள ஒரு வைபு செட் ஆகும்ல. அப்புறம் பாலு சாரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டான். சார் கூப்பிட்டு தானே வந்தீங்க? பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு. குட் ஸ்டார்டிங். குரியாக்கோ சாருன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு வரேன். சாரா? இல்லையா? அப்போ ஓப்பன் பண்ண வேண்டாம். ஹனி கூட என்ன பார்த்தா என் இமேஜ் போயிடும். ஒரு நிமிஷம், கொஞ்சம் வரீங்களா? ஒரு நிமிஷம். சார், சார் இல்லையா? இல்லை. ஐயோ, என்னை வர சொல்லியிருந்தாங்களே ஒரு டாக்குமெண்ட் விஷயமா பேசணும்னு. யாரு? நான் ஜெயதேவன், இங்கே குரோம்பேட்டை ஸ்டேஷனோட எஸ்ஐ தானா? சார் இல்லையா? கொரியக்கோ சார் இங்க இல்ல, வெளியே எங்கேயோ போனாரு. எப்போ வருவாருன்னு? நீங்க குரியக்கோ சார்னு சொல்லும்போது நீங்க வந்து சாருக்கு வேண்டியவங்க இல்லையா? நீங்க யார் அப்போ? நான் ஹனி, சாரோட ஒரு ஃப்ரெண்டு. நான் வருவேன்னு சொல்லலையா? புரிஞ்சுதா? எதுவும் சொல்லலையா? கிஃப்ட்னுலாம் சொல்லிட்டு சார் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணலையா? டக்குன்னு பார்த்ததும் ஞாபகம் இல்லை. நானே கிஃப்ட்னு கிஃப்ட் எனக்கு தான், நான் தான் டக்குன்னு பார்த்தோன்னே தெரியலல்ல. நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. ஓ, இப்போ புரிஞ்சிருச்சுல? புரிஞ்சுது. சாரிங்க, பரவாயில்ல. ஒரு ஆசை தான். ஒரு வருஷமா இப்படிலாம் பண்ணி அந்த ஒரு ஆர்வம் தான்.
நானும் சாரி. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணோம்ல. பின்ன அது வேணும்ல, அதுக்காக தானே நம்ம. சாரி, எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட ஒய்ஃபை அங்க ஒரு டெக்ஸ்டைல விட்டு வந்தேன். அதுக்கு இடையில தான், இது முன்னாடியே பிளான் பண்ண ஒரு விஷயம் தானே. பரவாயில்ல, உட்காருங்க. அதனால தான் இது. இதுலன்னா இந்த குழப்பம் எதுவும் வந்திருக்காது. இந்த டிராஃபிக்ல வந்து மாட்டினதுனால இன்னும் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இங்க வந்துட்டு திரும்பி போகணும்ல. இந்த சார் இப்போ வருவாரா? இப்போ வரணும்னு அவசியம் இல்லைல்ல. இல்ல இப்போ அவர் வரணும்னு அவசியமே இல்லைல்ல. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டா? ஏய் வேண்டாம், இல்ல இருக்கு. ஒரு பாதாம் மில்க் குடிங்க. சார் டெய்லி குடிக்கிறது தான். அவர் டெய்லி குடிப்பாரு. உபயோகமா இருக்கும். பாதாம் மில்க் தானே. நான் எடுத்துட்டு வரேன். ஓகே சரி. இல்ல பாதாம் மில்க்னு சொன்னீங்க. இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். நல்லா இருக்கும். சாரோடதுல சார் ஒரு வெரைட்டியான ஆளு, ஸ்பெஷலா இருக்கும். இல்ல இனி வரும்போது அவசரமா வராதீங்க. நமக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண டைம் வேணும்ல. நான் சொன்னல, இது அதனால நடந்ததுதான். பரவாயில்ல. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தருவீங்கல்ல? ஓகே. ஃப்ரெஷ் ஆக. சரி 10 நிமிஷம் கழிச்சு பெட்ரூம்க்கு வந்தா மட்டும் போதும். சரி ஓகே. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். கீ தானே. மாமா, அந்த சீனியர் மேனேஜர் லீவுடா. அதனால இது ஏன் வேலை தான். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. நீ போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வை. வண்டி ஸ்டார்ட் பண்றேன். சீக்கிரம் போ, கடையை மூடிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு தான் போகணும். ஓகே நேரமா. ஓகே சார். கல்யாணி லேண்ட் பண்ணிட்டியா? சாவி ரோனி கிட்ட இருக்கு. அப்போ அவ எங்க? சார் நான் எதுவும் பண்ணல சார். அவ எங்கன்னு சொல்றா? அவதான் என்ன இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்தா. சார் ஃபிளாட் மாதிரி வந்துட்டேன். இது யாரு? எனக்கு தெரியாது சார். நான் அந்த ஃபிளாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சார். நண்பர்களே, வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். வாழ்க்கையிலையும் இறப்புலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நானும் ஓசோவும் சொல்கிற நீதி. ஏண்டா ஜெர்ரி, உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்ச உடனே என் ஃபோனை கூட நீ அட்டன் பண்ண மாட்டேன்டா. குரியா கோஸ் டிஎல்எஃப்ஆ எல்டிஎஃப்ஆ? நீ எங்கே போய் ஒழிஞ்சாலும் உன்னை கண்டுபிடிப்பேன்டா. நம்ம இப்போ என்ன பண்றது சார்? இல்ல அது வந்து சார், இது டெட் பாடி தானே? ஆமா.
இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை தான். பேசாத. நான் ஒன்றும் பண்ணல சார். பேசாத. வா. அவ எங்க? எங்க? அந்த பக்கம்லாம் போய் பாரு. நீங்களும் வாங்க பாரு. அங்க யாராவது இருக்காங்களா? பேக் எல்லாம் எடு. இல்ல அது எடு. நம்ம இப்ப போலாங்க. வா வா வா. இது நம்பர் லாக் சார். என் போனை காணோம். என் போன் 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 எங்க இருக்கு? எங்க இருக்கு? என்னுடைய போனும் ஏண்டி? திருவிழாலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. இது என்னம்மா கோலம்? ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு கொலுசு போட்டு வரீங்க. ஏய் சும்மா இருடி, நம்மளும் மாடன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. இங்க பாரு, இது நல்லா இருக்குல்ல? ஓகே தான். இது காஞ்சிபுரம் தானே? ஆமா காஞ்சிபுரம். இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதே எடுங்க. ஓகே மேம். மேடம் தனியா வந்திருக்கீங்களா? சார் வரல? இல்ல, ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வெளியில போயிருக்காரு. பாய். உண்மையிலேயே அப்போ கேஸ் விஷயமா தான் வெளியே போயிருக்காங்களா? இல்லைன்னா சும்மா இருக்காருன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்றது தெரியல. என்னடா பண்றாங்க? எவ்வளவு நேரமா தெரிய மாட்டேங்குது. என்ன ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? நடக்குமா நடக்காதா? இப்போ வந்துரும் சார், இப்போ வந்துரும். ஓ சார், என் பொருள் சார். நான் ஏன் வெயிட் பண்ணோம்? நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம். இப்போ எனக்கு என் பொருள் வேணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்து தரேன், கவலைப்படாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ ஹேவ் an idea. Can you break the door? உடைக்கணுமா? Get lost. ராணி உட்கார மாட்டீங்களோ? பின்னாடி பிரச்சனையோ? எனக்கு விருப்பம் இல்லை. டேய் உட்காரா. உனக்கு பொண்ணுங்களை பார்த்தோன்னே எப்படி தெரிஞ்சிரும் இல்ல? உனக்கு உடனே உன் வேலை நடக்கணும்ல? நடக்கும், நான் நடத்தி தரேன். சாரோட பேர் என்னன்னு சொன்னீங்க? பாலு. பாலு. பாலு அவன் ரொம்ப பிரச்சனை பண்றான்ல. அவனுக்கு வேலையும் நடக்கணும். ஆனா ஏன் கூட உன்னை பார்த்தா உனக்கு இமேஜ் ப்ராப்ளம். உனக்கு சரியான இமேஜ நான் வாங்கி தரேன். ஆர்வம். ஒரு வருஷமா நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல? அப்புறம் பாத்துட்டீங்களா எப்படி இருக்கேன்? பிடிச்சிருக்கா? கொரியா கோச சாகடிச்ச மாதிரி
உங்க 3 பேரையும் கொல்லுவேன். எதுக்கு? ஒண்ணு, உங்கள மாதிரி ஆளுங்களை கொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2, நான் கொரியாகோஸை கொண்டது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களையும் கொல்லணும்ல. வேண்டாமா? எங்களை கொல்றதுனால சொல்லு, வேண்டாமா? நாங்க என்ன பண்ணோம்? ஹாய் டியர்ஸ், நாம உயிர் வாழ்றது யதார்த்தமான சந்தோஷத்தை விட அதன் மேல் நாம வச்சிருக்கிற அன்புனால தான். என்ஜாய் எவ்ரி செகண்ட்ஸ் ஆஃப் த லைஃப். निकल कितना बार बोल तेरे को कुरियाकोस सर इधर नहीं है. இப்போ வடக்கன்ஸ் கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டான். जाओ. ஏய் வடக்கன்ஸ், சப்பாத்திக்கு கோதுமையும் டாலுக்கு பருப்பும் இல்லாத காலம் உங்களுக்கு இருந்துச்சு. அந்த டைமில் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டவங்கடா நாங்கள், அது தெரியுமா? அந்த கூட்டத்தில் ஒருத்தனா இருந்த நீயும். அரே ஜாவோ. ஜாவுடா ஜாவு தான், விரட்டுறதுலேயே குறியா இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் வரும்போது எவ்வளவு பாசமாக இருக்காங்க. வார்த்தை வாழ்க்கையில் எப்பவும் காப்பாற்றணும். வாக்குக்கு விலை வேணும். மனைவி கணவனுக்கு கொடுத்த வாக்கையும் கணவன் மனைவிக்கு கொடுத்த வாக்கையும். ஒரு கல்யாணத்தோட வெற்றி என்பது இருவரும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுறது தான். அந்த வாக்கை மரணம் வரையும் காப்பாற்றணும். அப்படி நம்ம அதை பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்கும்? வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக உங்கள் வாக்கை காப்பாற்றி வாழுங்க. அப்படி வாழ முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இழந்த வாழ்க்கை திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. இதனால் வாழ்க்கையை இழந்தவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மனைவி கணவனை குத்தம் சொல்வதும் கணவன் மனைவியை குத்தம் சொல்வதும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வாழ்க்கையில் நம்ம தொலை எடுக்கல திருப்பி எடுக்க முடியாது. ஏமா ஆன்சி, எனக்கு என்னவோ தோணுது அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு. அது என்ன பெரிய காதல், பொல்லாத காதல். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எல்லாத்தையும் விளையாட்டாக எடுத்துக்கிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அப்புறம் பெற்றவங்களை குத்தம் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆனா உங்க 3 பேரையும் நான் கொல்ல மாட்டேன். கொன்னா உன்னோட இமேஜ் போகாது. எஸ்ஐ சாருக்கும் பேங்கருக்கு கூட இமேஜ் போகாது. அப்ப வேற என்ன செய்யலாம்? கொரியாகோஸும் நீங்க 3 பேரும் சேர்ந்து என்ன ரேப் பண்ண வந்தீங்க. அந்த சூழ்நிலையில என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் கொரியாகோஸை தள்ளிவிட்டேன். அந்த ஆள் தலையில அடிபட்டு செத்துட்டான். அப்படி பொதுவா வச்சு பார்த்தாலும் நீங்க 3 பேரும் ஜெயிலுக்கு போவீங்கல்ல, போக மாட்டீங்களா? நான் சொன்னது சரிதானே? ஆமா ஆமா, அவ்வளவுதான். அவனை உனக்கு பிடிக்கும்னா எதுக்கு அவனை உன் பின்னாடி இவ்வளோ நாள் சுத்த விட்ட? அது 4 வருஷம் ஒரே காலேஜில் படிக்கும்போது எவ்வளோ தடவை நான் நினச்சேன் தெரியுமா அவன் என்கிட்ட வந்து லவ் சொல்லுவான்னு. அப்புறம் காலேஜ் முடிஞ்சது நானும் நினச்சேன் கொஞ்ச நாள் என் பின்னாடி சுற்றிட்டோன்னு. கூப்பிட்டு ஃபோன் எடுக்கலனா நீ சரிக்கு ஒரு மெசேஜ் போடு.
எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இதில் எதுவாக இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். குரியாக்கோஸ். எஸ். அமுலு, அவன் எங்க? ஹூ ஆர் யூ? சும்மா ஓவரத்தை விளையாட்டு காட்டுறியே. Hey, good morning, ma'am. அவனை கூப்பிடுறீ. ஹே, வெளில போனி ஃபர்ஸ்ட். நான் இப்போ வெளியே போயிடுறேன். ஆனா அவனோட முகத்தை ஒரே ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். Will you please get out? கெட் அவுட்டா? எங்கிட்டயே வா. அவனை கண்டுபிடிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். டேய் ஜெரி, ஜெரி, நீ அவனை எங்க தான் ஒளிச்சு வச்சிருக்க? டேய் ஜெரி. ஜெரி. ஓ, அங்க இருக்கானா? டேய் வெளியில வாடா. கண்டுபிடிச்சிட்டேன்டா உன்னை. இந்த ஜென்ரேஷன் பசங்களை குத்தம் சொல்ல முடியாது. பெரியவங்களும் எப்போ பார்த்தாலும் மொபைலில் தான் இருக்காங்க. அவங்க அனுப்புகிற வீடியோவை பற்றி தேவாலயத்தில் இல்லை, பாரிஷாலில் கூட பேச முடியாது. இதை பற்றி தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கலிகாலம், கலிகாலம். சார், எனக்கு தெரிஞ்சு இவள் லூசுன்னு நினைக்கிறேன். லூஸு தான், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனால் பட்டா தான் தெரியும். ஆ? நாங்க என்ன பண்ணோம்னு தங்கச்சி நீங்க? நீ போடா. யாருடா உன் தங்கச்சி? நான் ஐட்டம் தான்டா, ஐட்டம் தான். அப்படித்தானே உனக்கு பார்த்து தோணுச்சு? நம்ம என்ஜாய் பண்ணலாம். நம்ம போலீஸை கூப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். சாரும் போலீஸ் தானே? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இங்க பாரு, நான் எஸ்ஐங்கிறதுனால சொல்றேன். போலீஸ் இங்க வந்தா நான் மட்டும் இல்லை, நீயும் தான் மாட்டுவ. கொரியாக்கோஸோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் செஞ்சா அவர் இறந்தது எத்தனை மணிக்குன்னு சரியா தெரிஞ்சிடும். நாங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நீ தான் இங்க வந்தன்னு சிசிடிவி காமிச்சு கொடுத்துரும். அதனால அந்த கதவை கொஞ்சம் திறந்தீன்னா நம்ம 4 பேர் இங்க இருந்து போயிடலாம். என்கிட்ட துப்பாக்கி மட்டும் கிடையாது. அண்ணே கொஞ்சம் ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்கண்ணா. அதுக்கு தான் போறேன். ஹாய் அண்ணே. ஹாய். ஹாய் டியர்ஸ். பொண்ணு, மண்ணு, விண்ணு, இது 3மே கடவுள் நமக்காக கொடுத்தது. என்ஜாய் எவரி மொமெண்ட் ஆஃப் த லைஃப். குரியாக்கோஸ்.
பேடா போச்சே கை மீறி எல்லாம் போச்சே ஒரு பெரிய ஓனா இப்போ வெட்டிக்குள் போச்சே என் டைம் பேடா போச்சே கை மீறி எல்லாம் போச்சே ஒரு பெரிய ஓனா இப்போ வெட்டிக்குள் போச்சே போனா ஒன்ன கேட்கத்தாளில்லையே லோக்காகி போனா ஒன்ன காப்பாத்தாளில்லையே பிபி 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 சங்குல ஊறிட்டாளே டும் 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 மண்ட மேல வச்சிட்டாளே The boomerang. Are you ready? Yeah. You reap what you sow. This is what the boomerang. The karma's falling, trim, trim. Are you there? Are you hurt? Are you bruised? This is so in there. The levels should have to go, but you gotta think it true. I don't wanna hit you blue, but if you want to be, I'll strike you with my dad. I'll lock you down, and you're gonna fight, and then regret, and lesson learned, and I'm afraid it's boomerang. தனியா தனியா புலிவால் குளிச்ச சதியில் விழுந்தா எப்போ எழுவேனி தனியா தனியா புலிவால் குளிச்ச சதியில் விழுந்தா எப்போ எழுவேனி காப்பாத்தனோ என் சாமி வேற யாரும் இல்ல இதெல்லாம் போதும் என் லைஃப் ஃபுல்லா நரகமாயே Boomerang. எப்ப சார் திறப்பாங்க? கொடுக்குறேன் எல்லாருக்கும் கொடுக்குறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கொஞ்சம் என்ன விடுங்க, நான் தரேங்க. இப்ப கிடைச்சிடும் சார். சொல்லுங்க சார். என்ன சார் எல்லாரும் அப்படியே நிக்கிறீங்க? கேளுங்க சார். சரி பண்ணுங்க. தந்துடுறேன். வந்துட்டான் பாருங்க. இப்போ உங்களுக்கு செமையா கிடைக்கும். என்ன கூட்டம்? ஏய் நீ யாரா முன்னாடி வர? யோ நான் தான் எம்டி. யாரா இருந்தா போடா, எனக்கு காசு வேணும்டா. மூஞ்ச பாரு. ச்சே. என்னையா இது? சார் சாவி காணாம போயிருச்சு. நேத்து இந்த ஆள் தான் வச்சிருந்தோம். இப்ப கிடைச்சிடும் சார். நம்ம கிட்ட ஸ்பேர் கீ இல்லையா? அது பேங்க்குள்ள இருக்கு சார். இடியட். பூட்ட வடியா போயா. ஓகே சார். போ. போலாமா? அப்பா வந்துட்டு நம்ம போலாம். ஏதாச்சும் சீரியல்ல க்ளீன் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். வரட்டும், வச்சுக்கிறேன். மேடம் ஆ அந்த பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் இப்போ வந்துருவாங்க. ஓ அப்புறம் மேடம் ஆதிரா சேல்ஸோட ஒரு பர்ச்சேஸ் வாலெட் கார்டு இருக்கு. 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 2% கேஷ்பேக்கும் இருக்கு. ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அவர் வரட்டும். ஓ சார் எங்கேயா ஜெயதேவன்? சார் உங்க பொண்ணு என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் சார் வந்தாங்க. யாரோட பொண்ணுக்கு? உங்க பொண்ணு தான் சார். 4வது படிக்கிற பொண்ணுக்கு எப்பறா என்கேஜ்மெண்ட்? என்னையா லூஸ் மாதிரி பேசுற? 4 நாள் தான் ஆகுது சார் நான் ஜாயின் பண்ணி. போன் அடிக்கிறதுல எடுத்துல. ஹலோ. நான் எஸ்ஏ ஜெயதேவனோட ஒய்ஃப் பேசுறேன். அவர் இருக்காரா? ஃபோன் கொஞ்சம் கொடுங்க. மேடம் ஜெயதேவ் சாரை தேடி சிஏ சாரே வந்திருக்காரு. எங்க போனான்னு தெரியல. ஒரு மணி நேரத்துக்குள்ள ஜெயதேவன் இங்க இருந்தாகணும். கால் சைபர் செல். அம்மா எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுமா. என்னமாச்சு? பாப்பா பாப்பா அம்மா பாரு. என்னாச்சு பாப்பா? சார்
இந்த லூசு பேச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்க போறீங்களா? நாம இங்க இருந்து வெளியே போக வேணாமா? அட நானும் அதுதான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். வேற என்ன பண்றது? ஒன்றும் ஆக போறது இல்ல. ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? அவ கையில துப்பாக்கி வேற வச்சிருக்கா. மண்ணாங்கட்டி. துப்பாக்கி தான் அவளோட பலம்னா நம்ம அதை எப்படியாவது புடுங்கி ஆகணும். அவ அதை கீழே வச்சாதான் நீ அதை எடுக்க முடியும். வேற எப்படி எடுப்ப? அங்க பாரு போற. கணவனும் மனைவியும் விசுவாசமாக வாழுங்கள். பெற்றவர்களை எப்பொழுதும் மதியுங்கள். அதுபோல் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்காக கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கட்டும். எனக்கு வருது. எனக்கு 1க்கு வருது. இப்ப 3 பேருக்கும் ரெஸ்ட் ரூம் போகணும்னு தோணுமே. அங்கிருந்தே போங்க. அதுக்குள்ள போலீஸ் வரும். சார் நீங்க தானே போலீஸ்? போலீஸ் என்னையா இது? தப்புள்ள போடலையா? இல்ல அதெல்லாம் அந்த காலம். அப்படின்னா பின்னால போடுவீங்களா? அங்க இல்ல, கையில தான். தப்பு சண்டா. நீ என்னையா நாயோட வாயில போய் தலையை கொடுத்துட்டியா? எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை சிஸ்டர். ஆமா, என்னை இங்க கொண்டு வந்து யார் சேர்த்தாங்க? நாயை கூட்டிட்டு போன ஆம்புலன்ஸ்ல உன்னை இங்க டிராப் பண்ணாங்க. நாய்க்கு என்னாச்சு? உன்னை கடிச்ச நாய் இல்ல, அதான் அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு அந்த அக்காக்கு பயம். அப்புறம் உனக்கு ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காங்க. லெட்டரா? இந்தா.
பொண்ணுங்களை சொல்லு விடுறத ஒரு நோயாக கணக்கில் எடுத்துக்காததால் உன் மேலே கேஸ் நான் கொடுக்கல. நானும் அதை படித்தேன். சிஸ்டர், பாப்பாக்கு எப்படி இருக்கு? டாக்டர், பயப்பட ஒன்றும் இல்லை, குழந்தை வயசுக்கு வந்துருச்சு, போய் பாருங்க. பாப்பா ஒன்றும் இல்லை, பயந்துட்டியா? சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? என்னங்க, நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டீங்க? அப்புறம் நம்ம பொண்ணு பெரிய பொண்ணாயிட்டா, சீக்கிரம் வாங்க. போலீஸா இருக்குமோ? போய் பாரு. டேய் நில்லு. நீ என்னடா பண்ற? முதல்ல கீழே இறங்குடா. புரிஞ்சுதான் பண்றியா? வான்னு சொல்றேன்ல. சார் விடுங்க சார். சார் விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார். சொல்றத கேளு வா. போ, சொல்றத முதல்ல கேளு, உள்ள போ. விட்டுருங்க சார், நான் போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? பால்கனில இருந்து குதிக்க பாக்குறான். லூஸ். நான் வீட்டுக்கு போகணும் சார். நீ யாருன்னு பாரு. நான் சொல்ற வரைக்கும் பேசாம இங்க தான் இருக்கணும். வண்டி வெளியே நிற்கிறதால கண்டிப்பாக அவன் இங்கே தான் இருப்பான். யாருன்னு தெரியல, ரெண்டு பேர் நிக்கிறாங்க. போலீஸா? போலீஸ் கிடையாது, தெரியல, ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. பாரு, திறக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு தட்டுனாலும். மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. இப்ப 3 பேரு. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே தான் நின்றுட்டு இருப்பீங்கன்னு. இல்ல ரோசி, நாங்க சும்மா அந்த ஆளை பத்திலாம் என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. பேசுறது கேக்குதா? கேட்க மாட்டேங்குது. என்ன நல்லா கவனமா கேளு. ஏன் குழந்தை பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் அவன் வர வேணாம். அவங்க போயிட்டாங்க. யாரு வந்தாங்க? யாருன்னு தெரியல, ஆனா போலீஸ் கிடையாது. பாத்தியாடா, போலீஸ் கூட இல்ல. நீ இங்க இருந்து விழுந்து செத்து இருந்தீனா நாமளும் சேர்ந்து இல்ல மாடி. போலீஸ் தான் கிடையாது, ஆனா அவங்க 3 பேர் இருந்தாங்க. ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்ல அசோசியேஷன் ஆளுங்களாவும் இருக்கலாம். அவளை கூப்பிட்டு சொல்லியிருப்பாளோ? ஒருவேளை வாய்ப்பு இருக்கு. அவ தானே. என்ன நம்ப முடியலையா?
மெசேஜுக்கு ரிப்ளை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இங்கே பாரு, எப்படி பார்த்தாலும் அவனுக்கு செட் ஆக மாட்டான். நான் கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணும்போது கூட அவன் ஃபோன் எடுத்தான். என்கிட்ட சொல்கிறான் அவனுக்கு வேற ஆள் செட் ஆயிடுச்சுன்னு. சாரி ஜெரி, இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு. பாய் ஃபார் எவர். சரி, நான் கூப்பிடுறேன். ஓகே. சார் சார் இங்க பார், 3 பேர் எந்திரிங்க. நீங்கெல்லாம் ஒண்ணா இருந்தாலே உங்களுக்கு புது புது ஐடியாலாம் வரும். போலீஸ் வர வரைக்கும் நீ அந்த ரூம்ல போய் உட்காரு. டேய் அக்கா, நாங்க என்ன பண்ணிட்டோம் நீங்க இப்படி பண்றீங்கன்னு? நீங்க எதுக்கு போலீஸுக்கு கூப்பிடணும்? நான் இல்ல அக்கா, இங்க நடந்து யார் பேசாத. நான் வீட்டுக்கு உள்ள போ. போறேன் ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன், நான் தான் இருக்கேன்ல. பேசாத. அக்கா, எங்களை மட்டும் விட்டு. அக்கா ப்ளீஸ் அக்கா, வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை எடுக்கா ப்ளீஸ். நீங்க பண்றது சரியில்லை. உள்ள போ. சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க 4 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை தானே இது. ஒன்ன நான் என்ன பண்றேன் பாரு. சார், இது யாரு? அப்போ உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? என்னது? கிடையாது குரியாகோஸ். நான் ராத்திரியில கிடையாது, பட்ட பகல்ல தான் இங்க வந்தேன்.
அதுவும் சார் கூப்பிட்டதுனால. கனி வந்தது எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கு. அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஐயோ, நான் குடிக்க மாட்டேன். அப்படியா? அது ஏன் அப்படி? வேணா சியர்ஸ் சொல்றேன். ஜூஸ் ஏதாவது இருக்கா? கனிக்கு என்ன வேணும்? இங்க இல்லாத ஜூஸா? சியர்ஸ். இதுல மயக்க மருந்து எதுவும் போடல நீங்க? ஹனி கிட்ட நான் அப்படி எத்தனையோ வாட்டி சிவா சாப்பிட்ருக்கேன். ஆனா இந்த பெக்குக்கு ஒரு கனியோட டேஸ்ட் இருக்கு. ரியலி. ஒய்ஃபு அங்க அமெரிக்காவில், பொண்ணு கனடாவில். அவங்க அங்க என்ஜாய் பண்றாங்க, இங்க நானும். நண்பர்களே, வாழ்க்கை ஒரு புட்டு பாத்திரம் மாதிரி, அதுல லவ் புட்டு மாதிரி. அதனால ஒவ்வொரு ஆம்பளைங்களும் புட்டு குத்து குச்சி மாதிரி இருங்க. புரியுதா? குரியாகோஸ். இதெல்லாம் செட்டிங்ஸ் தான். என்னன்னே தெரியல, எனக்கு எப்பவும் என்னோட சத்தத்தை கேட்டுட்டே இருக்கணும். போலாவா? என்னை பார்த்தா பயமா இருக்கா? ஹே, இந்த ராத்திரியை நீங்க என்னைக்கும் மறக்க மாட்டீங்க. அப்படின்னா வா. என்ன தலை ஓவரா சுத்துது? நானும் ஓவரா தண்ணி அடிக்கலையே. வா வா, கம் ஆன், வா. யாரா இந்த நேரத்தில் வந்து பெல் அடிச்சுட்டு? சாரை பார்க்கலையா? இல்லை, நான் பெல் அடிச்சேன், டோரை யாரும் ஓப்பன் பண்ணலையே. சாரோட கார் அங்கே தான் இருக்கு. இப்போ தான் ஒரு பொண்ணு போனாங்க. நீங்கள் வாங்க, நம்ம பார்க்கலாம். அப்படி ஒன்று நான் என்ன செஞ்சேன்? என்ன இந்த பாடுபடுத்துற? என் பேரு ஹனிலாம் கிடையாது. அப்ப நீ யாரு? என் பேரு அஞ்சலி.
கடை இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல தான். இதோ நான் இப்ப வந்துடுறேன். ஓகே, நீங்க உட்காருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தேன். பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி. வெயிட் பண்றோம். மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணது அப்பா தான். ஆனா இவ்ளோ சீக்கிரம் அலைன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. அக்கா அம்மா கூப்பிடுறாங்க. இப்ப வந்துடுறேன். இதுதான் இந்த பெரியவங்களோட பிரச்சனை. ஏதாச்சும் பேசணும்னா பேசுன்னு சொல்லுவாங்க, பேசிட்டு இருக்கும்போது கூப்பிடுவாங்க. அப்பா வேண்டாம் வேண்டாம், வர வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பேச முடியாதுல்ல. அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லி இல்ல? பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு ஒன்றும் புரியல விஜய் கிருஷ்ணா. போன்ல ஒரு போட்டோ பார்த்தேன். என்னோடதே இல்ல. அது இருக்கட்டும். என்ன ஆச்சு உன் பையனோட கல்யாணம் மேட்ரு? கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. நீ என்னோட மருமகளை பார்க்கலல்ல? இல்லையே. இதுதான் அந்த பொண்ணு. காட்டுங்க. நல்லா இருக்கு. ஜோசப், இவளோட இந்த ஃபோட்டோ தான் நீ பார்த்துருக்கியா? இவளோட இன்னும் ஃபோட்டோஸ் நிறைய இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், என்ஜாய் பண்ணுங்க. அவர் ஏன் ஜோசப் அப்படி சொல்றாரு? நீ கொஞ்சம் போய் விசாரிச்சு பாரு. டாக்டர், என்ன இந்த பக்கம் ஆளையே காணோம்? ஓ, நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. கஷ்டமா இருக்கா? ஆமா. அப்ப அந்த தொழிலை விட்டுரு. டேய், ஒரு சோடா எடு. கொரியாகோஸ், உனக்கு எப்படி அந்த பொண்ணோட ஃபோட்டோ கிடைச்சிது? எப்படி எங்க இருந்து வந்துச்சுன்னா என்கிட்ட கேட்காத. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வந்துச்சு. கொஞ்சம் காட்டுங்க. ஓ, இதுல இந்த போட்டோலாம் எடுக்கிறதெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இதுல தோராயமா 1.5 லட்சம் போட்டோ இருக்கு. இவ தானே அவ? அது இல்லாம நீங்க சொன்ன இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க அந்த போட்டோவை உண்மையே இல்லைன்னு கூட பார்க்காம என் அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நான் கேட்டது உண்மைதான். உங்களுக்குள்ள வேற ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அவர் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அதனால தான் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கொரியாகோஸை கூப்பிட்டு கேளுங்க. இல்ல, எனக்கு அவரோட நம்பர் நான் அனுப்புறேன். சரி, ஓகே. அன்னைக்குதான் நான் உன்னை ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்டாவே ஆக்குனேன். நான் ஹனி ஆனதும் உன் பின்னாடி வந்தது.
உனக்கு என் போட்டோ எப்படி கிடைச்சது? வாட்ஸ்அப்ல இருந்து கிடைச்சது தான். நார்மலாக பார்ப்போம், ஷேர் பண்ணுவோம், அப்புறம் டெலீட் பண்ணிடுவோம். ஷேர் போட்டோ ஷேர் பண்ணது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னியே. இவெல்லாம் எத்தனை வாட்டி என் வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பா. அவன் நல்ல ஐட்டம் தான், நல்ல கமெண்ட் கொடுப்பா, வச்சு செய்யலாம். என்னோட கல்யாணம் நின்னுடுச்சுன்னு வருத்தப்பட்டு கவலையில ஒண்ணு நான் இங்க வரல. உன்னோட கேவலமான சுபாவத்தால இன்னொரு பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இங்க வந்தேன். எப்படி உட்கார்ந்துருக்கானுங்க? கொல்லணும்னா இதுங்க எல்லாத்தையும் தான் கொல்லணும். ஒரு பொண்ணு தனியா நின்னாலே நினைச்சிருவீங்கல்ல கிடைச்சிடணும்னு. உங்களெல்லாம் அது இருக்கட்டும். இப்போ நீங்க யாரும் சாக வேண்டாம். நான் செத்துறேன். அனுபவிங்க. அப்புறம் பாப்பா, நீ வேணா இந்த ஃப்ளாட் எடுத்துக்கோ, நான் வேணா வேற எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன். ஆமாக்கா, ப்ளீஸ் மன்னிச்சிரு. நண்பா, நானும் ஓசோவும் ஒரே மாதிரி தான். கஷ்டமான சூழ்நிலையில கூட லவ் பண்ணிட்டே இருக்கணும். நீ அவ்வளவுதான் பண்ணியா? விஜயவேணி என்றும் தர்மத்தின் தோழனானே, போராடுவோம் என்றும் நாம் போர்க்களம் மாறிடுவோம். உன்னழகே உன்னுள்ளில் வெடிக்கும் எரிமலை, எதிரிகள் எல்லாமே பயந்து விழுந்து திரும்பி ஓடும். ரிப்போர்ட் வச்சு பார்த்தா குரியாக்கோஸே, உன்னோட எந்த வேலையும் இனிமேல் நடக்காது. யூ ஆர் இம்பார்ட்டன்ட் நவ். அட கடவுளே. நீ பின்னாடி உட்காந்தா போதும். இந்தாங்க. மச்சான் போட நாயே.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அஞ்சலி, கிருஷ்ணதாஸ் கஸ்டமர். நான் என்ன சொல்ல வரேன்? குரியகோஸ், இந்த பொண்ணை பார்த்துருக்கியா? இதெல்லாம் நான் எப்போவே கை வச்ச கேஸாச்சு. இந்த ஆளுக்கு என்னைக்கு தான் புரிய போகுது. கர்மாங்கிறது பூமரங் மாதிரி, அடிச்சா திருப்பி அடிக்கும்.